ஒரு மாடு 10 லிட்டர் கறக்குது, 12 லிட்டர் கறக்குது. ஆனால் எங்கள் மாடு வந்துட்டு கறக்கவே மாட்டேங்குது, ரொம்ப கம்மியாக கறக்குது, பாதி தான் கறக்குது, ஃபேட் எச்என்எஃப் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஜீரண சக்தி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மாட்டோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது பால் விஷயங்கள் வந்து அதிகமாகும். மாடுகளுக்கு வந்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறது ஒரே விஷயம்தான். கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வந்து மாட்டோட இறைப்பையில் வந்து இருக்கும். அந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் தான் அதை வந்து டைஜஷன் பண்ணும். உங்களுக்கு அதை வந்துட்டு செரிமானப்படுத்தி அதில் இருக்கிற சத்துக்களை எல்லாத்தையும் பிரித்து உங்களுக்கு வந்துட்டு உறுப்புகளுக்கு கொடுக்குற வேலையை வந்துட்டு அதுதான் செய்யும். மாடுகளுக்கு வந்துட்டு உறுப்புகள் வந்து ஜீரணம் பண்ணாது. செரிமானம் பண்ணுறது என்னன்னா கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் தான் செரிமானம் பண்ணும். உங்களுக்கு நுண்ணுயிரிகள் இல்லைன்னா மனுஷங்களுக்கும் செரிமானம் ஆகாது, மாடுகளுக்கும் செரிமானம் ஆகாது உங்களுக்குங்க. அதனால தான் நாங்கள் வந்துட்டு நுண்ணுயிரிகள் அதிகப்படுத்துகிற வேலையை மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு ஒரு மாட்டுக்கு வந்து செய்வோம். இது வந்து எங்கள் இதில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க, நம்மள்ட்ட தீவனம் வாங்குறவங்களுக்கு நாங்கள் இது ரெகுலராகவே அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணி விட்டுருவோம்.